அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி நம்மளுடைய நீட் 2025 ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணுன்றதை பத்தி ஒரு சின்ன அவுட்லைன் நம்ம கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி, அதாவது tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட் உள்ள போயிடுங்க. இதுல உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உட்பட எல்லா டீட்டெயில்ஸுமே எப்படி அப்ளை பண்ணணும், ப்ராஸ்பெக்ட், உங்களுடைய நோட்டிபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 2 பிளஸ் வந்து என்ன ஃபாலோயிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே தெளிவா கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுல இந்த யூஜி கோர்சஸ்ல நீங்க போனீங்கன்னா எம்பிபிஎஸ் வரும். அதுல இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். இதுல நம்ம மெயினா பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அட் பிரசன்ட் வந்து prospect for admission to MBBS BDS degree courses in Tamil Nadu government medical colleges, dental colleges and ESIC medical college. எல்லா டீட்டெயிலுக்கும் நம்ம எப்படி நீங்க அப்ளை பண்றது, ஏன்னா நம்மளுக்கு இங்க ரெண்டு ப்ராஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ், அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ் அதனுடைய டீட்டெயில் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இந்த டீட்டெயில். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன், கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி அப்ளிகேஷன். கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ், உங்களுக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாலே செப்பரேட் உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இது வரும். இதுல உங்களுக்கு ரெண்டு ப்ராஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம அந்த டீட்டெயில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, இதெல்லாம் தெளிவா பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்க கவர்மெண்ட், நல்லா இதுல பாருங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ், அடிஷனலா இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜஸ் கேகே நகர், இதனுடைய டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா லாஸ்ட் டேட் கொடுக்கல. பிஃபோர் எப்பயுமே நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிஃபோர் அனௌன்ஸ் பண்ணதால லாஸ்ட் டேட் கொடுக்கல. ஸோ ஏன்னா நீங்க சைமல்டேனியஸ் கவுன்சிலிங் நடக்கும் எப்பயுமே. ஆல் இண்டியா கவுன்சிலிங் டீட்டெயில் எம்சிசி அதனுடைய டீட்டெயில் ஷெட்யூல் கொடுத்தா தான் தமிழ்நாடு கொடுப்பாங்க. ஆனா பிஃபோரா அனௌன்ஸ் பண்ணிட்டதுனால நம்ம வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் இதுல மென்ஷன் பண்ணல. அண்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு 500 கொடுத்துருக்காங்க ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணுமா தான். ஸோ இதுல வந்து இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் போடுற இடத்துல உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது செப்பரேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடணுமா தான் நீங்க செப்பரேட்டா போட்டுக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாலே நீங்க உள்ள போகணும்னா கவர்மெண்ட் கோட்டா பிளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு டிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் June 6 அன்னைக்கு வந்தது. உங்களுக்கான டீடைல்ஸ் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட், அதனுடைய கவுன்சிலிங் டீடைல்ஸ், அந்த கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட் எப்போ பண்றது, எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே, இன்னும் டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கல. ஸோ டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து மெயினா நம்ம பாக்குறது, தயவு செய்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இந்த விஷயத்தை தெளிவா பாருங்க. இதுல இருக்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிளியரா படிச்சு பாருங்க. லைன் பை லைன் இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கிறது, இந்த ப்ராஸ்பெக்ட்ல இருக்கிறது படிச்சு பாருங்க. ஏன்னா இதுல மெயினா உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, என்ன பண்றாங்க எல்லாமே தெளிவா இருக்கும். உங்களுக்கான கவுன்சிலிங் என்ன ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது உங்களுக்கு தெரியும். இதுல 7.5 ரிசர்வேஷன் லிஸ்ட், கவர்மெண்ட் கோட்டா லிஸ்ட், ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி லிஸ்ட், என்ஆர்ஐ லிஸ்ட் எல்லாமே தெளிவா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மெயினா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் ஃபில்டர் அப்ளிகேஷன் 500, உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் 1000 ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees அண்ட் ஆன்லைன் கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 தான். ஸோ இதுல நல்லா தெளிவா செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு அமௌண்ட் சார் கொடுக்கணும், செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவு அமௌண்ட்னா 30,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் 1 lakh ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இது ரீஃபண்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ டோன்ட் வரி, இது தெளிவா நீங்க பாத்துக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க. இது எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்க இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப தான் உங்களுக்கு இதை லாக் பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப தான் உங்களுக்கு இது வரும் செக்யூரிட்டி டெபாசிட். இப்போ எதுவுமே வராது. இப்போ நீங்க ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான் போட போறீங்க. அதுக்கு 500 rupees ஃபார் கவர்மெண்ட் கோட்டா, 1000 rupees ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இதை நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் வந்து இதனுடைய டீடைல்ஸ் எப்படி, என்ன கவுன்சிலிங், என்னென்ன ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கு. இதுல எப்படி நீங்க ஃபாலோ பண்றதை பத்தி நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி செப்பரேட் வீடியோ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நோட்டிபிகேஷன் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி, தென் இதுல மெயினா நீங்க பாக்குறது சீட் மேட்ரிக்ஸ். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் பத்தி நம்ம செப்பரேட்டா வீடியோ பண்ணுவோம், அதையும் நீங்க பாருங்க. இல்ல சார் நான் இதுல பாக்குறேன்னா நீங்க தாராளமா பாத்துக்கலாம். ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப பெருசா நம்மளுக்கு ஒன்றும் ப்ரெஷர் கிடையாது. டைரக்டா நீங்க வழக்கம் போல ஏற்கனவே நீங்க ஃபாலோ பண்ண 10th மார்க் ஷீட், அதனுடைய உங்களுக்கான 12th மார்க் ஷீட், டிசி,
கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் ஸ்டடி சர்டிபிகேட், அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணி வாங்கிக்க போறீங்க. இதுல 7.5 ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களுக்கு அடிஷனலா அந்த போனஃபைட் சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். ஸோ அதே நம்ம அடுத்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சார், உங்களுக்கான நம்மளுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 18,073 ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம், அதில் சொல்லியிருந்தோம். தென் வந்து 16,073 ஃபார் பிடிஎஸ் கோர்சஸ். இதுல வந்து உங்களுக்கு இஎஸ்ஐசி காலேஜஸ்ல மட்டும் உங்களுக்கு 1 lakh வரும். இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே டிபெண்ட்ஸ் அப்பான் கேட்டகரி. அப்ராக்சிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,35,000, உங்களுக்கு சிஎம்சி மட்டும் 56,000 வரும். மத்தெல்லாம் 4,50,000 அந்த ரேஞ்சஸ்ல இருக்கும். 4,50,000, 4,35,000 டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ். அந்த டேட்டாஸ் பாத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் உங்களுக்கு டென்டலுக்கு 2,50,000 இதை பார்த்துக்கலாம். தென் வந்து இந்த மோட் ஆஃப் உங்களுடைய ஃபீஸ் டீடைல் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தயவு செய்து ஸ்டூடெண்ட் எல்லாமே கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டேன், சார் நம்ம வந்து என்னுடைய மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 இருக்கு சார், நான் அப்ளிகேஷன் போடலாமா? தாராளமா போடுங்க. ஸோ நீங்க வந்து நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் குறையுது, ஓகே, எக்ஸாக்டா எவ்வளவு குறையுதுன்றது நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் தெரியும். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா, என்னுடைய சஜஷன் வந்து நீங்க 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா ஒரு 300+ இருந்தா நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. நான் ஜென்ரல்ல இருக்கேன் அப்படின்னா ஒரு 400+ இருந்தா நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. மார்க், உங்களுடைய மார்க் இப்போ நீங்க எப்படி கீ வந்திருக்கு செக் பண்ணிருப்பீங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு சார், நான் செக் பண்ணி சார் இப்போ நாங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட டைம் தருவாங்களா சார், அப்ளிகேஷன் போட்ட டைம் தருவாங்களா சார்னா கண்டிப்பா தருவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அது ஒரு 10 days கிட்ட தருவாங்க. நம்மள ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பயே நாங்கள் அப்ளிகேஷன் நிறைய பேர் இன்னும் அப்ளிகேஷனை போட ஆரம்பிக்கல. ஆக்சுவலா கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கல, இப்போதான் அந்த சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிஃபோரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நீங்க சர்டிஃபிகேட் ஸ்டடி பண்றதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நிறைய பேர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் வச்சில்ல, நிறைய பேர் அதையும் ஃபாலோ பண்ணணும். அதனால இது எல்லாமே கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா பிஃபோரா உங்களுடைய பர்பஸ்க்காக, அதாவது ஓகே சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க பண்ணிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது. நீங்க பிஃபோரா சார் நீட் ரிசல்ட்டே வரல என்ன சார் பண்றது, அதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க, கரெக்டா ஃபில் பண்ணணும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லா டீடைல் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனலா உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். சீட் மேட்ரிக்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து செக் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன். அந்த அட்மிஷன் டைம்ல என்ன செக் பண்ணணும், அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். வந்து உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இதுல கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். உங்களுக்கான கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் நேட்டிவ் இன் தமிழ்நாடு, நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடுனா நீங்க ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாமே உங்களை அட்மிஷன் டைம்ல நீங்க ஃபாலோ பண்ணணும். தென் பேரண்ட் டாக்குமெண்ட், நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, சார் பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா சார்? கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுது. அதனுடைய இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட் ஃபார் த கேண்டிடேட் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷனுக்காக இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஸோ நீங்க இந்த தயவு செய்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேரண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது தேவைப்படுது, அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம், வாங்கிக்கோங்க. அண்ட் ரவுண்ட் 1 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, 4 ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நார்மல், செகண்ட் ரவுண்டு அண்ட் தேர்ட் ரவுண்டு மாப் அப் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் சொல்லுவாங்க. இதுல என்ன சார் பண்ணணும், இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா அப்புறமா பொறுமையா பேசுவோம். இப்போ நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு நம்ம அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு சார்னா 1000. சார் நான் வந்து மார்க் ரொம்ப லோ ஆயிடுச்சு, எனக்கு வந்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் பண்ணலான்னு இருக்கேன் சார். மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் பண்ணலாம், எனக்கு ஒரு மார்க் ஒரு 250 இருக்கு, ஒரு 300, 350, 400 இருக்கு, நிறைய பிரைவேட் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா அப்ளிகேஷன் போடுங்க. இப்ப நாங்க சஜஷன் பண்றது என்னன்னு கேட்டா, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடைச்சா ஓகே, இல்ல என்ஆர்ஐனுடைய லேப்ஸ் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ஓகே, நீங்க அதனால நீங்க அதுக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. அதாவது உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க என்ஆர்ஐ லேப்ஸ்க்கு கடைசி ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. இப்போதைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போடுங்க. அதர் தேன் டீம்டு யூனிவர்சிட்டி சைடு போக ஆசைப்படுற சார்னா ஆல் இண்டியா கோட்டா டேட் வந்து கூட அதுக்கும் அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ நான் தான் சஜஷன் சொல்றது. அதனால நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போற ஐடியா இருக்க ஸ்டூடெண்ட் நீங்க தாராளமா அப்ளிகேஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல அதே மாதிரி உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இதனுடைய ப்ரொசீஜர் அதே சேம் கண்டென்ட் தான், உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதுல டிக் பண்ணிக்கலாம். இல்ல சார் நான் மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் செப்பரேட் பண்ண செப்பரேட் அப்ளிகேஷன் தனியா போடணும், நீங்க அதனுடைய கிளிக் உங்களுக்கு லிங்க் காமிக்கிறேன், அதில் நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் அதனுடைய கண்டென்ட் என்ன இருக்கோ அதே தான், நீங்க எல்லாம் நீங்க ஓபன் பண்ணி ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. தென் வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பெருசா இல்லை, நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்க உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பெருசா நீங்க ஒன்றும்
இதில் நீங்கள் பார்க்க தேவையில்ல, இருந்தாலும் ஒரு அவுட்லைன் நம்ம பார்ப்போம். ஸோ அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணுறதுனால உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால், click here to apply for MBBS BDS government quota, management quota including minority and NRI quota. கிளியர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் ஃபார்ம் செப்பரேட்டா வரும். ஒன்னு வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. சார் ரெண்டுமே வரும்னு சொன்னீங்களே, எங்க இங்க உங்களுடைய கவர்மெண்ட் கோட்டால ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா போடுறவங்க இப்ப நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகும்பொழுது உங்களுக்கு கடைசி ஆப்ஷன் கிட்ட வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். இதெல்லாம் கவர்மெண்டே கிளியரா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளியரா வீடியோ போட்டிருக்காங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ விண்ணப்ப முறை அவங்களே அழகா வீடியோ கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, சார் இது எப்படி சார், ஸ்டெப் பை ஸ்டெப் கிட்டத்தட்ட கிளியரா கவர்மெண்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அப்ளிகேஷன் போட்டாச்சு. ஸோ அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் என்ன சார் பண்றது, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ ஃபாலோ பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம அப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கேர்ஃபுல்லா எப்படி பண்ணணும், எது பண்ணணுன்றது நிறைய நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா, நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க, மார்க் கம்மியா இருக்கு கிடைக்காது. இல்ல, வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தயவு செய்து உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வரட்டும். நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான்ப்பா, கட் ஆஃப் மார்க் ப்ரிடிக்ஷன் தான். ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆன்சருக்கு நிறைய பேர் செக் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நீங்க ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எப்படி எடுத்து செக் பண்ண முடியும்? அதனால வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க பதட்டப்படாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். நான் ஏற்கனவே லாஸ்டா சொன்ன மாதிரி தான், பதட்டப்படாம ரிலாக்ஸ்டா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க. ஓரளவுக்கு சேஃப் ஸ்கோர் இருக்கிறவங்க. இல்ல சார் நான் கொஞ்சம் டவுனா இருக்கிற மாதிரி இருக்குன்னா, எதுவா இருந்தாலும் ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்து ஏன்னா ரிசல்ட்லயே நம்மளுக்கான ஸ்கோர் கார்ட்லேயே ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அந்த ரேங்க் போடுவாங்க, அதுலேயும் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை விடுவாங்க, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க அடுத்து நம்ம என்ன ஃபாலோ பண்ண போறோம்னா, சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்க இந்த ப்ராஸ்பெக்ட்ல நீங்க பார்த்துக்கலாம். சீட் மேட்ரிக்ஸ், ஃபீ டீட்டெயில், எப்படி ஒரு ரவுண்ட் கவுன்சில் நடக்கும்ன்றதை பத்தி நம்ம ஃபர்தர் அப்டேட்ஸ் கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தென் வந்து ஏன்னா நாங்க எங்க அகாடமில கேட்குறோம், நாங்க என்னன்னா எங்க சார் ரிப்பீட் பண்றீங்களா, ரிப்பீட் பண்றீங்களான்னு போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசோலேஷன் இருக்கிறாங்க, ரொம்ப ப்ரெஷராக தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பயப்பட தேவையில்லை. பெரும்பாலும் நீங்க ஆன்சர் கீ வச்சு ஓஎம்ஆர் உங்களுடைய காப்பியை வச்சு நீங்க எப்படியே டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் சிலர் இன்னும் பார்க்கல. ரிசல்ட் வரட்டும் சார், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எஸ், வரட்டும், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி கேசஸும் தமிழ்நாட்டில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ ஹைகோர்ட்ல நம்ம போட்டுருந்தாங்க, அந்த கேஸ் வந்து இதாயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஃபர்தரா ரிசல்ட் சீக்கிரமே வர வாய்ப்பு இருக்கு, 14க்கு முன்னாடியே வர வாய்ப்பு இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா அப்ளிகேஷன் போடுங்க. அது அப்ளிகேஷன் டெமோ வீடியோ கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் கரெக்டா பார்த்து கிளியரா போடுங்க. தேங்க்யூமா.